கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உடைய வார்த்தைகள் மூலமாக எங்களை உடைங்க, எங்களை உருவாக்குங்க, என்னையும் மறைத்துக் கொள்ளுங்க. அநேகர் வந்து இந்த வார்த்தைகளை கேட்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸோ இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட டாபிக் த சீக்ரெட் ஆஃப் அன்ஷேக்கபிள் ஃபெய்த். அதாவது நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை யாராலையும் அசைக்க முடியாது. த சீக்ரெட் ஆஃப் அன்ஷேக்கபிள் ஃபெய்த். இந்த விசுவாசம் ஒருத்தருக்குள்ள இருந்தாலே நம்ம கிறிஸ்துவ ஜீவியத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா போய்கொண்டே இருக்கோம். நிறைய பேர் வாயில சொல்லிப்பாங்க, ஐயோ நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், நான் ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்படியே சும்மா சொல்லிப்பாங்க. நமக்கு சிலருக்கு வந்து நினைப்பு, ஆண்டவருக்குள்ள நம்ம இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு நினைப்பு. அதாவது அந்த ஆண்டவருக்குள்ளவே நம்ம இருந்துட்டு இருக்கிறோம், அதே நேரத்துல உலகத்து கூடவே இருந்துட்டு இருக்கிறோம்ட்டு அவங்களுக்கு தெரியாது. அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா சாத்தான் அவங்களுடைய கண்களை மறைத்து வைத்திருப்பான். ஆனா இந்த இடத்துல நான் திட்டவட்டமா சொல்ல முடியும், த சீக்ரெட் ஆஃப் அன்ஷேக்கபிள் ஃபெய்த். அதாவது ஒருத்தருடைய ரகசியமான விசுவாசம், அசைக்க முடியாத விசுவாசம். யாருன்னா பார்த்தா கூட அவங்க கண்டுபிடிக்க முடியாது. யாருன்னா சொன்னா கூட அவங்களால எதுவுமே சொல்ல முடியாது. இவங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய விசுவாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள கண்டுபிடிக்க முடியாது. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள அவங்களுடைய விசுவாசம் பார்த்தீங்கன்னாக்கா வல்லமையா இருக்கும். அதை தான் நம்ம பார்க்க போறோம். போன வாரத்துல நம்ம பார்த்தோம் எப்படி பேதுருவையும் யோவானையும் பிடித்து அவங்க சிறையில அடைக்கிறாங்க. 4வது அதிகாரத்துல. அதே நேரத்துல அவங்களுடைய ஞானத்தை பார்த்து எல்லாரும் கூடி, அவங்க குடும்பத்தாரு, அந்த பிரதான ஆசாரிகள் எல்லாரும் கூடி அவங்களை நடுவுல நிக்க வச்சு ஒரு பெரிய இன்டர்வியூ மாதிரி வைக்கிறாங்க. அந்த இடத்துல 13வது வசனத்தை சொல்றாங்க, அவங்க வந்து படிக்காதவங்க, அவங்களுக்கு வந்து அறிவு அந்த படிப்பறிவு கிடையாது, பேதமை உள்ளவர்கள் என்று. அதை தொடர்ந்து 15ஆம் வசனத்துல இருந்து நம்ம தியானிக்க போகிறோம். ரொம்ப ஒரு அழகான வசனம், நம்ம வாழ்க்கைக்கு ஏற்ப ஒரு வசனமா இருக்குது, நம்ம வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு வசனமா இருக்குது. 15வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவங்களை கடைசியா அவங்களுக்கு என்ன பண்றாங்க, அப்போது அவர்களை ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே போகும்படி கட்டளையிட்டு அந்த ஆலோசனை சங்கம் கூடி பேசுறாங்க. போன வாரத்தை நம்ம பார்த்தோம். அந்த ஆலோசனை சங்கம் கூடி பேசும்போது அவங்கள வெளியில போகும்படி செய்து தங்களுக்குள்ள யோசனை பண்ணி கொண்டு, பேதுரு யோவானி ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளில போங்க, நீங்க ஏன் இப்படிலாம் செஞ்சீங்க, அவங்க பேசுறத பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. பட்டுட்டு அதாவது அந்த இடத்துல யோசனை பண்ணி கொண்டார்களாம். அவங்களெல்லாம் வெளியில போக சொல்லிட்டு என்ன யோசனை, அதாவது இவங்களை என்ன பண்ணலாம், அடுத்தது இவங்க கிட்ட பேசவே முடியலையே, இவங்களை அடுத்தது என்ன பண்ணலாம், ஒரு பலமான யோசனை. ஆலோசனை சங்கத்துக்கு அங்க என்ன ஆயிடுச்சு, அந்த ஆலோசனை சங்கத்துக்கு ஒரு பலமான யோசனை. இவங்களை என்ன பண்ணலாம், யாரு, இந்த 2 பேரை, படிப்பறிவு இல்லாதவங்க, 13வது வசனத்துல சொல்ற மாதிரி ஒரு அவங்களுக்கு என்ன கெடுதல் செய்யலான்ட்டு, அவங்களுக்கு என்னமோ என்ன பண்ணலாம், அவங்களை எப்படி தூக்கி எறியலாம், அவங்கள என்ன பண்ணி தள்ளி விடலான்ட்டு அவங்க என்ன பண்றாங்களாம், தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி, 15வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி ஒரு பலமான யோசனைய கர்த்தரே அவங்களுக்கு கொடுத்துட்டார். நான் அதை தான் சொல்லுவேன், கர்த்தரே அந்த யோசனைக்குள்ளாக அவங்களை தள்ளி விட்டார். சில நம்மளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா நமக்காக தீமையா யோசிப்பாங்க, தீமையாவே நம்மளை பத்தி பேசிட்டு இருப்பாங்க, நம்மளை பத்தியே ஒருவேளை ரூம் போட்டு பேசுவாங்க போல. அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் இன்னும் பலமான இது மாதிரி யோசனையை கொடுத்துருவார். இவங்க யோசனை பண்ணி கொண்டு போட்டிருக்குது பாருங்க, இந்த யோசனையிலே இருக்கிறாங்க இவங்க 2 பேரும் என்ன பண்ணலாம். நமக்கு கூட நிறைய பேர் அப்படித்தான் பண்ணுவாங்க. கர்த்தர் ஆனா நம்மளை காப்பாத்துவார். அந்த பொல்லாத யோசனையில அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுலயே அவங்க மூழ்கி இருக்க செய்து, அவங்க வந்து அந்த யோசனையிலே கடந்து போகும்படி செய்து நம்மளை என்ன பண்ணுவார், ஆண்டவர் ஒதுக்கி வச்சிருவாரு, அழகா தள்ளி விட்டுருவாரு. அவங்க அந்த யோசனையில கடங்க, அந்த பலமான யோசனையில இருங்கட்டு ஆண்டவர் பட்டுன்னு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிப்பார். சோ பிரியமானவர்களே, இந்த இடத்துல நான் ரொம்ப ஒரு வித்தியாசமான காரியத்தை பார்க்கிறேன். 16வது வசனம், அவங்களுக்குள்ள பாருங்க, இந்த மனுஷரை நாம என்ன செய்யலாம், எப்படி யோசிக்கிறாங்க பாருங்களேன். பெரிய ஆலோசனை சங்கம், ஒரு நாட்டுக்கே அவங்க நாட்டை ஆள்றவங்க. ஆனா இவங்க கேட்கிற வார்த்தை, இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம். நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லலாம்னா, ஒன்னும் செய்ய முடியாது. இந்த மனுஷரை என்ன செய்யலாம்,
ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம பதில் சொல்லிடலாம். ஆனா எருசலேமில் எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டான். அவங்க சொல்றாங்க, எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடியே வெளியரங்கமான அற்புதத்தை இவர்களால் செய்யப்பட்டதே. வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்ட. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒருத்தருடைய வாழ்க்கையை வைத்துதான் நான் பேசுறேன், ஆண்டவருடைய சீஷர்களை வைத்துதான் பேசுறேன். அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு எவ்வளோ ஒரு வித்தியாசமா ஒரு அழகா ஒத்து போகுது என்பது அநேகருக்கு இப்ப தெரியும். உங்க வாழ்க்கையில இந்த காரியங்கள் கண்டிப்பா நடந்திருக்கும். சோ இவங்க எல்லாரும் பார்க்கும்படிதான் அந்த அற்புதத்தை செய்யறாங்க. அவங்களுக்கு எதிரிகளுக்கு வந்த பயனா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சே, இவங்க அற்புதம் செஞ்சது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சே. அப்போ வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே. சோ நான் எப்படி பாக்குறேன்னாக்கா, கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும் போது ரகசியமாக செய்ய மாட்டாரு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்னைக்குமே நிறைய பேர் நினைப்போம், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறது இன்னொருத்தருக்கு தெரியக்கூடாத, பொறாம பற்றுவாங்களாம். பொறாம படணும், அதுக்குதான் ஆசீர்வதிக்கிறாரு. அவங்க நம்மளை உயர்த்துவதற்கு காரணம் அவங்க பொறாம படணும், அவங்க வைத்தறிச்சல் அடைவாங்க கண்டிப்பாக. சோ இந்த இடத்துல நான் எப்படி பாக்குறேன், அந்த ஆலோசனை சங்கம் என்ன பேசுதுனாக்கா, எருசலேம்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, இவங்க இப்படி எல்லாம் அற்புதம் பண்ணிட்டாங்களே, எல்லாரும் பாக்குறபடி அற்புதம் பண்ணிட்டாங்களே, என்ன பண்றது, இவங்களை எப்படி ஒதுக்கி வைக்கிறது, இவங்களை ஆண்டவர் சுகம் கொடுத்தா ஆண்டவர் சுகம் கொடுக்கிறாரு, அற்புதம் செய்யறாரு, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வேலையை வாங்கி தர்றாரு, ஒரு பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்யறாருனாக்கா, அற்புதம் செய்யறாருனாக்கா ரகசியமா செய்யவே மாட்டாருங்க. ரகசியமா செய்யவே மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்ம நினைக்கிறோம் எல்லாத்தையும் ரகசியமா மறைச்சு வச்சுக்கணும், ரகசியமா வச்சுக்கணும், நம்ம அதை யாருக்கும் சொல்லக்கூடாது, அந்த ரகசியங்கள் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த இடத்துல இவர்கள் 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 வெளியரங்கமான அற்புதங்கள் இவர்களால் செய்யப்பட்டதே. அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. அதை நாம் இல்லை, அவங்களே சொல்லிக்கிட்டாங்க, இதை நாம் இல்லை என்று சொல்லவே கூடாது, யார்ட்டையும் சொல்லக்கூடாது, நம்ம இதை இல்லை என்று நாம் சொல்லவே கூடாது அப்படின்ட்டு அவங்களே அதை பேசிக்கிறாங்க. அந்த 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 வசனத்தை பேசும்போது, ஆண்டவர் என்னைக்குமே எந்த அற்புதத்தை செய்தாலும் அதை எல்லாருக்கும் தெரியும்படிதான் செய்வாரு. சோ அந்த அற்புதத்தை செய்வதற்கு நம்ம எத்தனை பேரு நம்ம தகுதியா இருக்கிறோம், அந்த அற்புதத்தை நம்ம எத்தனை பேர் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், அந்த அற்புதங்களை நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தான் இதை செய்தாருன்னு என்று சொல்வதற்கு நமக்கு தைரியம் வேணும். அந்த தைரியம் நமக்குள்ள இல்லைனாக்கா கர்த்தரால எந்த அற்புதங்களையும் செய்ய முடியாது. சிலர்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அதை மறைச்சு வச்சுப்பாங்க, அதை சொல்ல மாட்டாங்க, வெளியரங்கமா சொல்ல மாட்டாங்க. ஐயோ என்ன நினைப்பாங்க, என்னை பத்தி எப்படி நினைப்பாங்க, நான் எப்படி சொல்ல முடியும் அப்படிலாம் நினைப்பாங்க. கிடையவே கிடையாது. கர்த்தர் எதையுமே ரகசியமாக செய்கிறவர் அல்ல. நீ ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரகசியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னாக்கா தெரியட்டும் எல்லாருக்கும், நீங்க இயேசுவை விரும்புகிறீங்க, இயேசு உங்களை ரட்சிக்கிறவர், இயேசு உங்களுக்கு விடுதலை தருகிறவர், அற்புதம் தருகிறவர் என்று எல்லாருக்குமே தெரியட்டும். பிரியமானவர்களே, ரொம்ப ஒரு அழகான ஒரு வசனம் பாருங்க. வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே. கண்டிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால ஒரு வெளியரங்கமான அற்புதங்கள் நிச்சயமாக எல்லாருக்குமே செய்ய முடியும். அந்த அற்புதத்தை நான் எப்படி வெளிப்படுத்துறேன்? நல்ல சாட்சியா இருந்தா சொல்லுவாங்க, ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் சாட்சியா இருந்தா அதை ஒளிச்சு வச்சு சொல்லுவாங்க, அதை சொல்லணுமான்னு யோசிப்பாங்க. இதெல்லாம் இருக்கிறாங்க, நம்ம மத்தியில நிறைய பேர் இருக்கிறாங்க, அதெல்லாம் யோசிக்கணும். நிறைய பேருக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணங்கள் நிறைய பேர் இருக்கிறது. சோ இதை நான் எப்படி நாசுக்கா சொல்ல முடியும், இதை எப்படி நான் மறைச்சு வச்சு சொல்ல முடியும்? அதை கர்த்தர் என்னைக்குமே விரும்பல. கர்த்தர் ஓப்பன் ஹார்ட், கர்த்தர் செய்யும் போது அதை மறைச்சு செய்யவே மாட்டாரு. சோ 17வது வசனத்துல பாக்குறோம். 17வது வசனத்துல, ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாத படிக்கு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆகிலும் ஜனத்துக்குள்ளே இது பரவக்கூடாதாம். அது எப்படி ஆண்டவர் அற்புதம் செய்யும் போது இது பரவக்கூடாதுன்னு நம்ம நினைக்க கூடாதுல்ல. எல்லா ஊரே அறிய வரும், ஊரே தெரிய வரும், எல்லாருக்குமே தெரிய வரும். சோ இத பாக்குறீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த இடத்துல ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, எதிரி என்ன நினைக்கிறான், உனக்கு செஞ்ச அற்புதம் யாருக்கும் பரவக்கூடாது, யாருக்குமே பரம்பாத படிக்கு, அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாத படிக்கு. அதுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யறாரு, அதுக்கு ஆண்டவர் அதிசயங்களை செய்யறாரு, அதுக்கு ஆண்டவர் நன்மையான காரியங்களை நமக்கு செய்யறாரு. ஆண்டவர் செஞ்சாரு, ஆண்டவர் தான் இதை செஞ்சாரு என்று நம்ம சொல்ல 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 அவருடைய நாம மகிமைப்பட்டு கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, சோ அந்த 17வது வசனத்துல பாத்தீங்கன்னாக்கா அவங்கள அப்படியே ஒரு பரம்பாத படிக்கு அவங்க எப்படி பாக்குறாங்கனாக்கா, இவங்க எதுவுமே பேசக்கூடாது, நீங்க யார் எதற்கும்
த்ரிட்டன் பண்றாங்க, லைஃபை த்ரிட்டன் பண்றாங்க, த்ரிட்டனிங் தர் லைஃப். பேதுருவை, யோவானை த்ரிட்டன் பண்றாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில இப்படிதான் நடக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கையில கண்டிப்பா உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னாக்கா நான் சொல்லுவேன், கண்டிப்பா நிறையவருடைய நீ போய் சொன்னினா பாரு, இதை நீ சொல்லாத, நன்மையான காரியத்தை நீ சொல்லாத, அதை நீ சொல்லாத, இப்படி சொல்லாத, இப்படி செய்யாத, நீ பேசாத, சொல்லி கொடுக்கிற உலகம் இது. கண்டிப்பாக பிரியமானவர்களே, எங்க இருக்கிறீங்களோ, எப்படி இருக்கிறீங்களோ, ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செஞ்சாருனாக்கா, உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நிக்கிறீங்கனாக்கா, கர்த்தரை பத்தி பேசுறதுக்கு நீங்க தயங்கவே கூடாது. கர்த்தர் செஞ்ச அற்புதங்களை பேசுவதற்கு நீங்க தயங்கவே கூடாது. கர்த்தர் செஞ்ச அதிசயங்களை பேசுவதற்கு நீங்க தயங்கவே கூடாது. ஏன்? எல்லாவற்றுக்கும் மேல உங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்த இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசுவதற்கு நீங்க தயங்கவே கூடாது. ஆமென், ஆமென். தயங்கவே கூடாது. கர்த்தர் சொன்னா செய்வேன், கர்த்தர் சொல்லலன்னா நான் செய்ய மாட்டேன். கர்த்தர் தான் இதை செஞ்சாரு, கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தாரு, கர்த்தர் தான் என்னை உயர்த்தினாரு, கர்த்தர் தான் எனக்கு எல்லாத்தையும் அந்த தைரியம் இருக்குது. அத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க மனசாட்சியை தொட்டு யோசிச்சு பாருங்க. நீங்க அப்படிப்பட்ட தைரியம் இருந்தா நிறைய எதிரிகளை சம்பாதிச்சிருப்பீங்க. கண்டிப்பா நான் சொல்றேன். ஏன்னா எப்ப பாரு அவங்க இயேசுதான் செஞ்சாரு, இயேசுதான் செஞ்சாரு சொல்லிட்டு இருக்கிறாங்களே அப்படின்ட்டு நிறைய எதிரிகள் எழும்புவாங்க. ஆனாலும் இந்த இடத்துல அவர் செய்த அற்புதங்களை நீங்க மறைத்து வைக்கவே முடியாது. சோ அவங்க எப்படி பாக்குறாங்கன்னாக்கா, அவங்க ஒரு வேலி அடைக்கிறாங்க. அவங்களுடைய எண்ணங்களுக்கு, அவங்களுடைய அதிசயங்களை செய்ததுக்கெல்லாம் அந்த அற்புதங்களை மறைச்சு வைக்கணும் சொல்லி ஒரு வேலி அடிக்கிறாங்க. இதை பரப்பாதபடிக்கு பாத்துக்கங்க, இந்த பரம்பாதபடிக்கு பாத்துக்கங்க. அதுல பாருங்க, அதுல இன்னும் இருக்குது, இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது, பரப்பக்கூடாது, பேசக்கூடாது. என்னையா இது? எங்க நடக்கும்? இது நடந்துட்டு தான் இருக்குது. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. நீ போய் சொல்லாத. அதுக்கு மேல ஏத்துக்கிட்டவங்களும், ஆண்டவரை ஏத்துக்கிட்டவங்களும் இன்னும் கொஞ்சம் பயந்துகிட்டே வாழ்வாங்க. இன்னும் கொஞ்சம் ஐயோ அவங்க நம்மள பேசாம போயிடுவாங்க. ஆண்டவர் உன்கிட்ட பேசாம போயிடுவாரு. நீ ஆண்டவரை பத்தி பேசலனாக்கா, ஆண்டவர் தான் இதை செஞ்சாரு, ஆண்டவர் தான் இந்த நன்மையான காரியங்களை செஞ்சாரு சொல்லிட்டு நீங்க பேசலனாக்கா, ஆண்டவர் உங்ககிட்ட பேசாம போயிடுவாரு. சோ நீங்க ஆண்டவர் செஞ்சதை மற்றவங்க முன்னாடி தைரியமா பேசுங்க. யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. இருங்க, நம்ம நிறைய பார்க்க போறோம். அதனால்தான் இவங்க லைஃபையும் நம்மளுடைய வாழ்கிற இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கையை குறித்து நான் இணைத்து வைத்து பேசுறேன். பிரியமானவர்களே, அவங்கள அப்படி பேசி நீங்க பரப்பக்கூடாது, பேசக்கூடாது. அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும். உறுதியாய் பயமுறுத்த வேண்டும். நடக்குமா இது? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வைராக்கியமா நிக்கிற பிள்ளைகளிடம் இது நடக்காது. உறுதியா யாரும் பயமுறுத்த முடியாது. நீ ஒரு பயந்தாங்கோலினா நீ போயிட்டு சைலண்டா உட்காந்துட்டு இருப்ப. யார் முன்னாடி? ஆண்டவர் அறியாதவங்க முன்னாடி அமைதியா உட்காந்துட்டு இருப்போங்க. நம்ம ஐயோ ஆனா நம்ம என்னத்துக்கு வாய் கொடுத்துட்டு மாட்டீங்கணும், நம்ம என்னத்துக்கு இதை பத்தி பேசணும், நம்ம உண்டு ஆண்டவர் உண்டு, நம்ம பாட்டு நிறந்துடலான்ட்டு இருக்கிற கேஸ் நிறைய இருக்கிறாங்க. ஆனா எடுத்த உடனே ஐயோ எனக்கு ஏசப்பதான் செஞ்சாரு, ஏசப்பதான் எனக்கு இதை சொன்னாரு, ஏசப்பதான் எனக்கு இதை செஞ்சாரு சொல்றவங்க இன்னும் ஆசீர்வாதமா ஆகிக்கிட்டே போவாங்க. பிரியமானவர்களே, உங்க சமாதானத்தை இழந்துடாதீங்க. எதையோ ஒண்ணு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், எதையோ முக்கியமா பாத்தீங்கன்னா ஆண்டவர் அறியாத மக்கள் மத்தியில நம்ம இருக்கும் போது எதையோ நம்ம அப்படியே வாழ்ந்துட்டு பேசிட்டு போயிடலாம், எதையோ நம்ம சொல்லிக்கிட்டு போயிடலாம், எதையோ அமைதியா இருந்துட்டு போயிடலாம், எதுவும் காட்டிக்க கூடாது. அப்படி நீங்க வாழ்றீங்கன்னாக்கா இந்த இடத்துல ரொம்ப கரெக்டா இருக்குது. இன்னாதான் பயமுறுத்தினாலும், பரப்பாதபடி சொன்னாலும், பேசக்கூடாதுன்னு சொன்னாலும், பயமுறுத்தினாலும் நான் இயேசுவை பத்தி பேசுவேன். இந்த உறுதிமொழி உங்களுக்குள்ள இருந்தா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு வல்லமையான ஐக்கியம் இருக்கும். அது யாராலையும் பிரிக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு இடத்துலயுமே நல்லா தெரிஞ்சுக்கங்க. 18வது வசனத்தை பார்க்கலாம். அதாவது இன்னொன்னு பார்க்கலாம். 18வது வசனத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த மூணு காரியங்களை மறக்காதீங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்களை பரப்பாதபடிக்கு, உங்க சாட்சிகளை பரப்பாதபடிக்கு, உங்களுடைய ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பரப்பாதபடிக்கு, பேசக்கூடாதபடிக்கு பயமுறுத்துவாங்க. இந்த மூணும் தான் சாத்தானுக்கும் தேவை. நீங்க இது மூணுத்துக்குள்ள இருக்கிறீங்கனாக்கா அப்ப சாத்தானோடு செயல்பட்டு கொண்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கங்க. அதனால வேணா மாமா எதனா நினைச்சுப்பான், விட்டுரு. ஐயோ பெரியம்மா எதனா நினைச்சுப்பாங்க, பெரியப்பா ஏதாவது நினைச்சுப்பாங்க, ஐயோ அப்படிலாம் பேசாத, ஏசப்பா பத்தி இங்க பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும்.
இந்த பேச்செல்லாம் பாக்குறவங்களை கர்த்தர் பார்த்துட்டே தான் இருக்கிறாரு. ஓகேவா? சோ இதெல்லாம் எப்படி பயமுறுத்தினாலும் இல்ல, நான் ஆண்டவரை பத்தி பேசிதான் ஆவேன், ஆண்டவருக்காக நான் பேசிதான் ஆவேன், ஆண்டவரை பத்தி நான் பேசிதான் அவன் சொல்லும் போது கர்த்தரோடு உங்களுடைய ஐக்கியம் சூப்பரா இருக்கும். 18வது வசனத்தை பார்க்கலாம். அவங்களை அழைக்கிறாங்க, அவங்களை கூப்பிடுறாங்க. இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவங்களுக்கு கட்டளை இடுறாங்க. அங்க பயமுறுத்தினாங்க, இங்க கட்டளை இடுறாங்க. பிரியமானவர்களே, நிறைய பேருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதாவது சாத்தான் வந்து, நம்ம எதிரிகள் வந்து நம்மளை பயமுறுத்துவாங்க, கட்டளை பிறப்பி விடுவாங்க, அதிகாரிகள் மாதிரி பண்ணுவாங்க, நம்மள அதிகாரம் பண்ணுவாங்க, நிறைய நிறைய திட்டங்களை போடுவாங்க நமக்காகவே. நம்ம முன்னேறோம், இதெல்லாமே அறிகுறினாக்கா நம்ம ஆண்டவருக்குள்ள முன்னேறோம்னு அர்த்தம். சோ இந்த அறிகுறிகள் உங்ககிட்ட எல்லாம் இருக்குதுனாக்கா பிரைஸ் தி லார்ட், ஆமென் சொல்லுங்க. ஏன்னாக்கா கண்டிப்பாக கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து நம்மளை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த இடத்துல பாக்குறோம், பரப்பாத படிக்கு, பேசாத படிக்கு, பயமுறுத்தாத படிக்கு அவங்களை கட்டளையிடுறாங்க. அதே நேரத்துல 18வது வசனத்துல போதிக்கவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று கட்டளையிடுறாங்க. ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கு பயந்துகிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவரை பத்தி எங்குமே பேசக்கூடாதுன்னு பயந்துகிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? ஐயோ வேண்டாம், ஆண்டவரை பத்தி பேசக்கூடாது, பேசிட்டா சண்டை வந்துடும், ஐயோ வேண்டாம், ஆண்டவரை பத்தி பேசினா நம்மளுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடும், வேணாம் இதை பத்தி பேசக்கூடாது. நோ, கர்த்தர் அதை விரும்பவே இல்லை. எவ்வளவுதான் கட்டளையே போடுறாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்களுக்கு போடுறாங்க. இதை நீங்க இதை பேசக்கூடாது, இதை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கட்டளை போடுறாங்க. அந்த இடத்துல அந்த கட்டளையை போடும் போது எப்படி இருக்குதுனாக்கா, எனக்கு என்ன ஞாபகம் வந்துருச்சுனாக்கா, நம்மள கட்டளை போடுவாங்கல்ல, படிக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லா சிப்ளிங்ஸோட உட்காந்து படிச்சுட்டு இருப்போம். அப்படியே அக்கா தம்பிங்க அண்ணன் கூட அவங்க கூட எல்லாம் உட்காந்து படிக்கும் போது ஏதாவது ஒரு அமக்கலம் பண்ணிட்டா அப்பா வந்து ஓடி வந்து அடிப்பாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அப்படியே சிரிப்பு வரும்ல நமக்கு. சிப்ளிங்ஸை பார்க்கும்போது அவங்க ஆக்ஷன்ல காட்டுவாங்க, உதவாங்கனியா அடி வாங்கினியான்னு காட்டுவாங்க. நம்ம அப்படியே திட்டுமொழி பச்சு பார்ப்போம். அப்போ திருப்பி இன்னொரு சிப்ளிங்க, நம்ம அக்காவோ அண்ணனோ யாரோ தம்பியோ, அவங்க சிரிப்பு காட்டுவாங்க, அப்ப திருப்பி வந்து அடிப்பாங்க. இதெல்லாம் சின்ன வயசுல நடந்தது. அந்த மாதிரி இருக்குது இந்த 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 ஒரு 3 வசனத்துல அந்த மாதிரி நான் பாக்குறேன். அவங்கள வந்து பேசக்கூடாது, நீங்க போதிக்க கூடாது, அவங்கள வந்து பரப்பாத படிக்கு, இதெல்லாம் கட்டளை இட்டாங்களாம். ஆண்டவருடைய பிள்ளையா நீ? ஆண்டவருடைய பிள்ளையா? இயேசுவை ஏற்றுக்கனியா? இன்னைக்கு இயேசுவை பத்தி சொன்னியா இருக்கட்டனா? இன்னைக்கு இயேசுவை பத்தி யாருக்காவது நீங்க வெளிப்படுத்துனீங்களா? வெளிப்படுத்துங்க, ஆண்டவரை பத்தி சொல்லுங்க. அன்னைக்கு அந்த ஒரு விஷயம் முழுசா உங்களை சந்தோஷமாக்கும், முழுசா உங்களை சந்தோஷமாக்கும். முழு நாளும் சந்தோஷமா வருவீங்க. இல்லைன்னா சோகமா தான் உட்காந்துட்டு இருப்பீங்க. ஆண்டவரை பத்தி சொல்லலையே, நான் ஒண்ணுமே பண்ணலையே. ஏன்னா சாத்தானுக்கு அதுதான் தேவை. உங்களை பயமுறுத்தி ஒரு டம்ப் பண்ணி அப்படியே வச்சிருப்பான், உங்களை அப்படியே போட்டு அமுக்கி வச்சிருப்பான், உங்களை உள்ளக்குள்ள ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு அமுக்கி வச்சிருப்பான். அதனால நீங்க பேசாதபடி எல்லாம் இருப்பீங்க. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா, அந்த 17வது 18வது வசனத்துல இவ்வளவு பயமுறுத்தினாலும், நீ கட்டளையே கொடுத்தாலும், அந்த இடத்துல பீட்டர்ஸுடைய ரெஸ்பான்ஸ் வாஸ் கிளாசிக். அதான் நான் சொல்லுவேன். இதோட ஒரு பெரிய வார்த்தை எதுவுமே இல்லை. பீட்டருடைய ரெஸ்பான்ஸ் வந்து நம்பர் 1ங்க, கிளாசிக்ங்க. நல்ல கவனிங்க, 19வது வசனம். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பேதுருவும் நல்லா இருக்குதுல, அழகா இருக்குதுல, அதை வாசிக்கும் போது என்ன ஒரு போல்ட்னஸ் பாருங்க. இவ்வளோ பேரு சங்கமே உட்கார்ந்துட்டு இருக்குது அந்த இடத்துல. அங்க பெரிய ஆலோசனை சங்கமே உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அவங்க மத்தியில பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுப்பதை பார்க்கிறோம், உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். அவங்க கோட்லே போட்டாங்க பாருங்க, அவங்களுடைய கோட்லே போட்டுவாங்க, நீங்களே நிதானித்து பாருங்கள் சொல்லிட்டாங்க பாருங்க அந்த இடத்துல. சோ இந்த வெரி போல்ட் ஸ்டேட்மெண்ட், அடே கான்பிடென்டான ஸ்டேட்மெண்ட். ரொம்ப இதை நான் என் மனசுக்குள்ள நான் ஏத்துக்கொள்கிறேன். ஏன்னாக்கா அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை அவங்க அங்க பதிவு செய்யறாங்க. ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட். தேவனுக்கு செவி கொடுப்பதை பார்க்கிலும், இத பேசும்போதே அவங்க they are not concerned about their own thoughts and feelings or personal welfare. அதாவது அவங்க இதை ஏன் சொன்னாங்க? ஒருவேளை அவங்க பயந்துருந்தாங்கனாக்கா, அவங்க ஐயோ நான் இதை சொல்லிட்டேனாக்கா எனக்கு பயமா இருக்குதே, அவங்க எண்ணத்துக்குள்ளேயும் நினைக்கல, அவங்க ஃபீலிங்ஸ்க்குள்ளேயும் நினைக்கல,
அவங்களுடைய பர்சனல் வெல்ஃபேர், அவங்களுடைய முன்னேற்றம் ஏதாவது தடைப்பட்டு போயிடுமோ, என்னுடைய 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 வேலை போயிடுமோ, எனக்கு 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 ரெக்கக்னேஷன் போயிடுமோ, என்னுடைய ஏதாவது சூழ்நிலைகள் எனக்கு ஏற்பட்டு விடுமோ என்று அவங்க பயப்படல. அதெல்லாம் குறித்து பயப்படாம பேசினாங்க. இந்த வார்த்தையை சொல்லும் போதே தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது. என்ன தைரியமான ஒரு போல்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. சரியான நம்பர் 1 ஸ்டேட்மெண்ட் அங்க கொடுக்குறாங்க பாருங்க. நாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கும் போது அவங்க எதையுமே யோசிக்கலங்க. அவங்க தாட்ஸ்குள்ள அவங்களுடைய எந்த ஒரு ஃபீலிங்ஸும் கிடையாது. அவங்களுடைய எண்ணங்களுக்குள்ள எந்த ஒரு தங்களுடைய பர்சனல் காரியங்களை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு பேசல. ஐயோ, நாளைக்கு இந்த சங்கத்துக்கு முன்னாடி போயிட்டு நிக்கணுமே, இந்த ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக போய் நம்ம நிக்கணுமே, ஏதாவது வேலை கேட்கணுமே, இந்த கவர்மெண்ட் கூட நம்ம எப்படி மோதக்கூடாது, அதெல்லாம் அவங்க நினைக்கவே இல்லை. பர்சனல் மேட்டர்ஸ்லாம் நினைக்கவே இல்லை. நாளைக்கு ஓட்டு போட போறாங்கல்ல தமிழ்நாட்டுல, எத்தனை பேர் காசு வாங்கிக்கிட்டு ஐயோ இவங்களுக்கு மறைஞ்சு போயிட்டு அந்த ஓட்டு அவங்களுக்கு ஓட்டு போட்டுடலாமா, இவங்க கிட்ட காசு வாங்கிட்டு அவங்களுக்கு, அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இல்லைங்க அவங்களுக்கு. அதெல்லாம் நினைக்கவே இல்லை. அவங்களுக்கு ஒரே ஒருத்தருக்காக தான் நின்னாங்க. அது தேவனாகிய இயேசு கிறிஸ்துக்கு மட்டுமே அவங்க நின்னாங்க. வேற யாருக்காகவும் நின்னுக்கல. நிறைய பேர் இன்னைக்கு நான் இந்த நியூஸ்ல எல்லாம் பார்க்கும் போது சிலர்லாம் அங்க 5000 ரூபாய் வாங்கிக்கிறாங்களா, ஆனா சும்மா வாங்கிக்கிட்டோம், அது எங்க காசு தானே, அதனால நாங்க வாங்கிக்கிட்டோம், ஆனா இவங்களுக்கு நாங்க ஓட்டு போட்டுருவோம், அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவோம், அவங்க கூட்டத்திலயும் இருக்கிறாங்க, இவங்க கூட்டத்திலயும் இருக்கிறாங்க. இப்படி பார்க்க இந்த மாதிரி பிசினஸ் அவங்களுக்கும் இருந்திருக்கும். அவங்களும் ஒரு நாட்டுல இருக்கிறாங்க. யோவானும் பேதுருவும் யோவானும் ஒரு நாட்டுல இருக்கிறாங்க. அவங்களுக்கும் நாளைக்கு பயமா இருந்திருக்கும். எந்த ஒரு பர்சனல் வெல்ஃபேர் பத்தி அவங்க யோசிக்கவே இல்லை. எனக்கு அட்மிஷன் கிடைக்காம போயிடுமோ, என்னுடைய ரேஷன் கார்டு கிடைக்காதோ, என்னுடைய ஆதார் கார்டு கிடைக்காதோ, அந்த மாதிரி எல்லாம் அவங்க யோசிக்கவே இல்லை. ஒருவேளை நம்ம அகெயின்ஸ்டா பேசிட்டா நம்மளுக்கு விசா கிடைக்காதோ, நம்மள எங்க போய் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் அவங்களுக்குள்ள இல்லவே இல்லை. சோ அவர்கள் இதை பேசும்போது கர்த்தருக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று பால தூக்கி அவங்க கோட்ல போடுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க பிரியமானவர்களே. எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிச்சிச்சு. தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கணும், உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நிதானித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள் சொல்லுற, நிதானித்து. அப்போ நீங்க அதை ஆழமா நிதானிக்கணும். நிதானிச்சாதான் நீங்க பதில் சொல்ல முடியும் என்று சொல்லுறாங்க பாருங்க. சோ அவங்களுடைய இன்னொரு காரியம் நான் இதுல என்ன பாக்குறேன்னாக்கா, their faith is not a private matter. அவங்க அவங்களுடைய ஃபெய்த்தை ஒரு பிரைவேட்டா அவங்க மெயின்டைன் பண்ணிக்கல, எல்லாரும் முன்னாடி பப்ளிக்ல வைக்கிறாங்க. அதுதான் நான் ஐ ரியலி அப்ரிஷியேட். பேதுருவும் யோவானும் எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு இடத்திலும் அவங்க அவங்களுடைய ஃபெய்த்தை, விசுவாசத்தை அவங்க மறைச்சு வைக்கல, பிரைவேட்டா வைக்கல. இட் வாஸ் பப்ளிக். அதனாலதான் நான் சொன்னேன், ஸ்டார்டிங்ல எடுக்க முறை அந்த டாபிக்கை நான் சொன்னேன், த சீக்ரெட் ஆஃப் அன்ஷேக்கபிள் ஃபெய்த். அதாவது இந்த ரகசியமான ஒரு பார்வை, ரகசியம். இன்னைக்கு நான் பாக்குறேன், ஆண்டவரை ஏத்துக்கிட்டு ஆண்டவருடைய பிள்ளையா வாழ்ந்துகிட்டு பைபிளை தூக்கிட்டு போறதுக்கு வெக்கம், ஜபம் யாருக்கு முன்னாடினா ஜபம் பண்ணுவதற்கு வெக்கம், ஹோட்டல்ல போயிட்டு ஜபம் பண்றதுக்கு வெக்கம், மற்றவங்க முன்னாடி பேசுவதற்கு, ஆண்டவரை பத்தி பேசுவதற்கு வெக்கம். நான்லாம் எங்க அப்பா அம்மாட்ட இருந்து கத்துக்கிட்டேன். என்னன்னாக்கா, ஹோட்டலுக்கு போனா கூட அந்த சர்வர் சாம்பார் ஊத்தவோ குழம்பு ஊத்தவோ வெயிட் பண்ணுவாரு. ஆனாலும் நின்றுட்டு இருப்பாரு. எங்க அப்பா தலைமை அப்படியே அந்த சாப்பாட்டு மேல கையை வச்சு ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க, சத்தமா ஜோம் பண்ணுவாங்க. அதேதான் நான் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறேன். யார் வந்தாலும், எப்படி வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் உம்முடைய நாம மகிமைப்படணும். கேட்பாங்க, ஓ நீங்க கிறிஸ்டியனா அப்படின்ட்டு. ஆமா, கிறிஸ்தவங்க. சாப்பாடு மேல கையை வச்சுதான். இல்லைன்னா நிறைய பேர் பார்த்து இப்படி பார்ப்பாங்க, அப்படி பார்ப்பாங்க. ஒரு திருட்டு பருவெல்லாம் பார்த்துட்டு ஜோம் பண்ணலாமா வேணாம், அப்படியே இப்படி எல்லாம் பண்ணிட்டு அப்படி வெக்கத்தோடு ஒரு ஜபம் பண்ணிட்டு அப்படியே மூடிடுவாங்க. நிறைய வெக்கங்கள், நிறைய ஹைட் அண்ட் சீக் காரியங்கள் இருக்குது. நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா உன்னுடைய ஃபெய்த் நீ பிரைவேட் மேட்டரா நீ வைக்கவே முடியாது. இட்ஸ் நாட் அ பிரைவேட் மேட்டர். உங்க ஃபெய்த்தை ஒளிச்சு வச்சு நீங்க பிரைவேட்டா வாழ்ந்தவே முடியவே முடியாது. கர்த்தரும் பிரைவேட்டா தான் இருப்பாரு. சோ எந்த அளவுக்கு நம்ம பப்ளிக்ல கொண்டு போறோமோ, ஆண்டவருடைய நாமத்தை நம்மளுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துறோமோ, அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும் இதை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னாக்கா, ஸ்டாண்ட் ஃபர்ம் ஃபார் த ஃபெய்த். ஆண்டவருக்காக வல்லமையா இல்லைங்க,
ஆண்டவருக்காக வல்லமையா நிக்கும் போது கண்டிப்பா கர்த்தர் நம்மள ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும், ஆமா, ஆண்டவருக்காக செவி கொடுங்க. உங்களுடைய ஃபெய்த்தை ஒரு பக்கம் திருப்பி வச்சுக்கிறது, ஆண்டவருக்காக ஆண்டவருக்காக நான் நிக்கிறேன் பாருன்னு சொல்லி காட்டிக்கிறாதீங்க. இல்ல, தப்பு. அது தப்பான காரியம். எங்க இருக்கிறீங்களோ, எப்படி இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும், நான் கர்த்தருக்காக நான் வல்லமையா நிற்பேன், கர்த்தருக்காக நிற்பேன். நீங்க வல்லமையான ஒரு டிசிஷன் எடுக்கும் போது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். 20வது வசனம், நாங்கள் கண்டவைகளும் கேட்டவைகளும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். 2வது பால் போடுறாங்க பாருங்க, 2வது கல்ல தூக்கி எறிறாங்க பாருங்க. அந்த ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக நல்ல ஒரு ஒண்ணு வந்து, நாங்க தேவனுக்கு முன்பாக, தேவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். 2வது காரியம், நாங்க கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கவே கூடாது. ஒவ்வொரு கிறிஸ்தவமார்களும், ஒவ்வொரு விசுவாசிகளும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களும், இன்னைக்கு நீங்க வாழ்றது, நீங்க சம்பாதிக்கிறது, சாப்பிடுறது, உயர்வாக இருக்கிறது, நிறைய சம்பளம் வாங்குறது, நல்லா ஆஹா ஓஹோன்னு வாழ்றது யார் கொடுத்தா? யாரு கொடுத்தா? அவர் தான் கொடுத்தாரு. ஆனா நம்ம என்னமோ பெருசா பீத்திப்பாங்க நிறைய பேரு. நான் பாரு எவ்வளவு சம்பாதிக்கிறேன், நான் பாரு ஆஹா ஓஹோன்னு வாழ்றேன், நான் பெருமையா வாழ்றேன் பாரு, எனக்கு பாரு என்ன கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறாரு, தபக்குன்னு அப்படியே பிடிச்சி இறக்கி விட்டுருவாரு. நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த ஸ்னேக் அண்ட் லேட்ன்னு சொல்லிட்டு ஒரு கேம் விளையாடுவோம் பாருங்க சின்ன வயசுல, தாயம் போடுறது. அதை தாயம் போட்டு விளையாடுவோம் பாருங்க. அது பாத்தீங்கன்னா அந்த தாயம் வந்து கரெக்டா அந்த ஏணிக்கிட்ட விழுந்துச்சுன்னா சர்றன்னு ஏறிடுவோம். அதே நேர போய் 99ல கூட ஏறிக்கிட்டு போயிடுவோம். அங்க 99 கிட்ட ஒரு பாம்பு ஒரு முகம் இருக்கும். அங்க வந்து விழுந்துச்சுனாக்கா அப்படியே சர்றன்னு வந்து கீழே வந்து 1ல வந்து நின்றுடும். அதுதான் ஆகும். பெருமைப்பட்டுக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நான் தான் இதை செஞ்சேன், என்னை ஆசீர்வதிக்க கர்த்தரால முடியும், என்னை ஆசீர்வதிக்கத்தான் அவர் என்ன இருக்கிறாரு அப்படிலாம் சொல்லிட்டு வாழ்றேன்னா, அவருக்கு உன்னை உயர்த்தவும் தெரியும், உனக்கு தாழ்த்தவும் தெரியும். அதனால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, இந்த இடத்துல ஆண்டவருக்கு நன்றிகளை சொல்லுங்க. நான் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கவே கூடாது. கண்டிப்பா எவ்வளோ நன்மைகளை செஞ்சு நீங்க உட்காந்து எழுதுனா கூட எழுதவே முடியாது. அவ்வளோ நன்மைகளை கர்த்தர் நமக்காக நம்முடைய வாழ்க்கையில எத்தனை அற்புதங்களை செய்தார். அவர் செய்யாத அற்புதமே கிடையாது. அவரால் மட்டும்தான் செய்ய முடியும் என்ற அதை நமக்கு நிரூபித்து காட்டிருக்கிறாரு. 21வது வசனம், நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடினால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். அப்பா, அவ்வளவுதான் அவங்களால செய்ய முடியும். பிசாசால அவ்வளவுதான் செய்ய முடியும். பிசாசால உன்னை பயமுறுத்த தான் முடியும், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. பயமுறுத்தி உனக்கு வியாதியை கொண்டு வர மாதிரி, உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போற மாதிரி, உங்க பிள்ளைங்களுக்கு ஏதோ ஆகுற மாதிரி, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இல்லாத மாதிரி, உங்க பிள்ளைங்க ஆண்டவருக்குள்ள போறாத மாதிரி, உங்க குடும்பத்துல ஏதோ அட்டகாசம் நடக்கிற மாதிரி, உங்களை படிக்க விடாத மாதிரி, உங்களை எல்லாத்தையும் பயமுறுத்துற வேலைதான் சாத்தான். இதே இருக்குது பாருங்க. அங்க சாத்தான் என்ன பண்றான்? பேதுருக்கும் யோவானுக்கும் பயமுறுத்தி அவர்களை அனுப்பி விட்டாங்களாம். அவங்க அப்படியே பயந்துருவாங்களா? ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக அவ்வளவு தைரியமா பேசினாங்களே, அவங்க ஃபெய்த்தை மறைச்சு வச்சு பேசினாங்களா? இல்லையே. அவங்களுடைய விசுவாசத்தை மறைத்து வச்சு பேசினாங்களா? இல்லையே. அவங்களுடைய பக்திய மறைச்சு வச்சு பேசினாங்களா? இல்லையே. பயமுறுத்தி அனுப்ப முடியும். ஒரு மனுஷனால உங்களை பயமுறுத்தி அனுப்ப முடியும், பிசாசால உங்களை பயமுறுத்தி அனுப்ப முடியும். அவங்க தேவனை மகிமைப்படுத்தினபடியினால் ஜனங்களுக்கு பயந்து பாருங்க, ஜனங்களுக்கு பயப்படுறாங்க வேற. அது மட்டும் இல்ல, அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல், தண்டிக்கவும் முடியல. அந்த அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது அப்பா, இத்தனையோ என்னோடு கூட ரிலேட் ஆச்சு. இத்தனையும் என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்க ஆரம்பிச்சேன். இத்தனை அதிசயங்களும் நான் என்னுடைய வாழ்க்கையில ரிலேட் பண்ணி பார்க்கிறேன். பயமுறுத்தினா கூட அவங்க பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். அவங்கள விட்டுட்டாங்க, போங்க போயிட்டு வாங்க சொல்லிட்டு விட்டுட்டாங்க. 22வது வசனம், அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனா இருந்தான். பாருங்க, அந்த 22வது வசனத்துல கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் பாருங்க கூடவே இருக்கலாம். அந்த சொஸ்தமாக்கப்பட்ட மனிதன் 3வது அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். அந்த அலங்கார வாசல்ல உட்கார்ந்து இருந்த மனிதன், சொஸ்தமாக்கப்பட்டவனுக்கு 40 வயசு இருந்துச்சான். அவன் துள்ளி குதிச்சு எழுந்தவன் கடைசி வரைக்கும் பேதுருவோடும் யோவானோடும் டிராவல் பண்ணிட்டே இருக்கிறான். பிரியமானவர்களே, இத்தனை அற்புதம் செஞ்ச தேவனை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கப்புறம் நான் பாக்குறேன், அந்த 23ல இருந்து கடைசி 37 வரைக்கும்
அவரை துதிச்சு பாடுறாங்க. அந்த 30வது வசனத்துல பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஆண்டவரை துதிச்சு பாடுறாங்க. 26வது வசனத்துல கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று, எப்படிப்பட்ட ஆலோசனை சங்கத்தங்கள் எழும்பி நின்றாலும், பூமியின் ராஜாக்கள் உனக்கு விரோதமா எழும்பி நின்றாரோ ஆண்டவருடைய பிள்ளைகளை அசைக்கவே முடியாது, அசைக்கவே முடியாது. அன்ஷேக்கபிள் ஃபெய்த் when you stand for Christ. ஆண்டவருக்காக நீ வல்லமையா நிற்கும் போது, ஆண்டவருக்காக நீ வல்லமையா பேசும்போது, அவங்க துரத்தி விடுற மாதிரி தான் இருக்கும், அவங்க உன்னை அடிச்சு துரத்துற மாதிரி தான் இருக்கும், உன்னை பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கும், உன்னை பேசக்கூடாதுன்னு சொல்ல மாதிரி தான் இருக்கும், உனக்காகவே புது ரூல்ஸ் போடுற மாதிரி தான் இருக்கும். பட் நான் சொல்றேன், எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தருக்காக வைராக்கியமா நின்னு பாருங்களேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. அது மட்டும் இல்லாம அவங்க அந்த 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 கூட்டமே போய் தொடர்ந்து ஆண்டுடைய ஊழியத்தை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. 31வது வசனத்துல அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்ட தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இன்னும் தைரியம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அவங்களுக்கு, இன்னும் அதிகமா தைரியம் வந்துச்சு. 32வது வசனத்துல விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களா இருந்தார்கள், ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளை ஒன்றையும் தனக்கொண்டு சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்காக பொதுவாய் இருந்தது. எல்லாமே ஒருமனப்பட்டு இருந்தாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. அந்த ஒருமனப்பாடு அவங்களுக்குள்ள இருக்கும் போது எல்லாத்தையும் சாதிச்சாங்க. பிரியமானவர்களே, வீட்டுக்குள்ள எல்லா காரியங்களிலும் நமக்குள்ள ஒரு ஒருமனப்பாடோடு நம்ம எல்லாத்தையும் செய்யும் போது, ஆண்டவருக்காக வைராக்கியமா நிற்கும் போது ஒருமனப்பாடு வாங்க எல்லாமே நம்ம சர்ச்சுக்கு போகலாம், எல்லாமே நம்ம ஜப கூட்டத்துக்கு போகலாம், எல்லாமே ஜபத்துக்கு போகலாம், நம்ம எல்லாமே குடும்ப ஜபம் பண்ணலாம், எல்லாமே ஒன்னா இருக்கலாம். ஒன்னாவே நீங்க டிராவல் பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்களை எடுத்து உபயோகப்படுத்தாமல் இருப்பாரா? கண்டிப்பாங்க. வீட்டுல நிறைய குழப்பம். வீட்டுக்குள்ள பார்த்தா நீ பக்தியா இருந்துக்கோ, என்னாலலாம் முடியாது, நான் பைபிள் வாசிக்க முடியாது, நான் ஜபம் பண்ண முடியாதுன்னு சொல்ற கூட்டம் ஒண்ணு இருக்குது. ஆனாலும் ஒரு ஆளு நீ பைபிள் வாசிக்கிறீங்களா, ஒரு ஆளு நீங்க ஆண்டவருக்காக நிக்கிறீங்களா, பேதுரு யோவான் போல நீங்க நின்னீங்கன்னாக்கா உங்க கூட கர்த்தர் நிப்பார். அதுதான் அவங்களால ஒண்ணும் சொல்ல முடியல பாருங்க. கடைசி வரைக்கும் அவளை விட்டு விட்டார்கள். நான் சொல்றேன், வீட்டுக்குள்ள 5 பேர் இருக்கிறீங்களா, 4 பேர் இருக்கிறீங்களா, வீட்டுக்குள்ள நீங்க ஒருத்தர் நல்லா ஜெபிக்கிற ஆளா இருக்கிறீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்க ஜபத்தின் மூலமாக எல்லாரையும் நீங்க ஜெயிக்க வைக்க முடியும், எல்லாரையும் நீங்க உயிர்ப்பிக்க முடியும், எல்லாருக்குமே உங்க மேல இருக்கிற ஸ்பிரிட் நீங்க எல்லாரும் மேல போட முடியும். எல்லாரும் உங்க ஜெபத்தை கண்டிப்பா கேட்பார். இந்த ஆலோசனை சங்கத்தை நம்ம பார்த்தோங்களே, இந்த ஆலோசனை சங்கம் பேதுருவுக்கும் யோவானுக்கும் விரோதமா பயங்கரமா எழும்புனாங்க. ஆனா இந்த ஆலோசனை சங்கத்தோட பயங்கரமான ஆலோசனை சங்கம்லாம் உங்க வீட்டுக்குள்ள இருக்கும். ஆளுக்காளுக்கு ஒண்ணு பேசும் பாத்தீங்களா, ஆளுக்காளுக்கு ஒண்ணு சொல்லும், உங்க ஜபத்தை பத்தி ஒண்ணு சொல்லும், உங்களை கிரிட்டிசைஸ் ஒண்ணு பண்ணும், இன்னும் இவ்வளவு பக்தியா இருக்கிறேன்னு கேட்கும், அவங்க பக்தியா பக்தியே இல்லைன்னு சொல்லும், நம்ம இப்படி நின்னுகிட்ட நம்மள பக்தி இல்லைன்னு சொன்னோம். ஆளுக்காளுக்கு நம்மளுக்கெல்லாம் நிறைய ஒரு ஆலோசனை சங்கம் இருக்காங்க. அவங்கதான் சொல்லுவாங்க, நீ செயின் போடக்கூடாது, நீ இப்படி வரக்கூடாது, நீ அப்படி இருக்கணும், நீ இப்படி இருக்கணும். எதை பத்தி கவலைப்படாதீங்க. யுவர் அன்ஷேக்கபிள் ஃபெய்த் உங்களுக்குள்ள இருக்குதா? உங்க விசுவாசம் உங்களை ஆட்டி படைக்கணும். உங்க விசுவாசம் தான். அந்த விசுவாசம் கர்த்தருக்குள்ள நீங்க வைக்கும் போது அது உங்களை கர்த்தர் உங்க கூட தான் நிப்பாரு. யாருன்னா எதனா பண்ண முடிஞ்சுச்சா? இதை படிச்சுட்டு எனக்கு இன்னும் டபுளா தைரியம் வந்துருச்சு, இன்னும் அதிகமா தைரியம் வந்துச்சு. என்னன்னா நீ பேசிக்கோ, என்னன்னா நீ பண்ணிக்கோ, எதன்னா செஞ்சிக்கோ, எவ்வளோன்னா காரி துப்பு, எவ்வளோன்னா பொறாமப்படு. இன்னொன்னு சொல்றேன், இவங்களை 2 பேரை மட்டும் இந்த மீன் பிடிக்கிறவங்கள படிக்காத பேதமைகளை பிடிச்சி ஏன் ஒரு ஆலோசனை சங்கம் இவ்வளவு பயமுறுத்தி கடைசியில விட்டு விட்டார்கள் போட்டிருக்குதுல்ல அந்த வார்த்தைய, அதை படிக்கும் போது எனக்கு எப்படி தோணுச்சுனாக்கா, இவங்களுக்கு வேற தொழிலே கிடையாது, அவங்க 2 பேரை பார்த்து பயந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம கூட மோதுறவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நம்மளை பத்தி பேசுறாங்கல்ல, கேவலமா பேசுறாங்கல்ல, நம்மளை பத்தி ஒரு சீப்பா பேசுறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா நினைப்பு? அவங்களுக்கெல்லாம் நம்ம மேல பொறாம, நம்ம மேல எதனா நம்மளை பிடிச்சி தாக்கிட்டே இருக்கணும், அதுக்காக தான் நம்மளையே பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால அதெல்லாம் விட்டுடுங்க. அவங்க எல்லாம் என்னன்னா பண்ணிக்கிட்டு போயிட்டோம். எந்த ஆலோசனை சங்கமும் எந்த வார்த்தைகளும் ஜெயிக்க போறதுல, அவர் என்ன கூட இருக்கிறார். அவர் என் கூட இருக்கிறதுனால நான் அவரோடு கூட நிற்கும் போது கர்த்தர் எனக்காக வைராக்கியமான நிற்பார். ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த அந்த சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷனும் கூடவே இருக்கிறான் பாருங்க. இதெல்லாம் படியும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பிரியமானவர்களே, எங்க இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் வல்லமையா நில்லுங்க, விசுவாசத்தோடு நில்லுங்க. அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்யற வரைக்கும் அவரையே பார்த்துட்டுங்க.
நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. நீ நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிற சும்மா, நீ நான் எப்ப பாரு வேதம் வாசிச்சுட்டே இருக்கிற, விட்டு தள்ளு அதெல்லாம். யோபுக்கு அவங்க மனைவி சொன்னாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இருக்கும். நிறைய கேஸ் இருக்கும். நிறைய மனைவிமார்களும் சொல்லுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் மார்க் சொல்லுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. கவலையே படாதீங்க. பேசுறவங்க பேசிட்டு போட்டோம். நான் கர்த்தருக்குள்ள நானு இப்படிதான் இருப்பேன், வைராக்கியமா இருப்பேன், நான் வைராக்கியமா இருப்பேன். நீங்க நிக்கும் போது கர்த்தர் உங்களை வைராக்கியமா நடத்துகிற தேவனா இருக்கிறார். இந்த வசனங்களை வைத்து நம்ம அனைவரும் ஜெபிக்கலாம். ஆன்லைன்ல இருக்கிறீங்கன்னாக்கா, புதிதாக வந்தவர்கள் கண்டிப்பாக இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர்ட்ட கேட்கலாம், ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் எனக்கு வேணும். நான் விழாதபடி என்னுடைய ஃபெய்த் வந்து, என்னுடைய விசுவாசம் வந்து இட்ஸ் நாட் அ பிரைவேட் மேட்டர். அது ஒரு பிரைவேட்டா கிடையாது. ஆண்டவரே என்னை உமக்குள்ளாக ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரை சொல்லி கேளுங்களேன். யாரா இருந்தாலும் என்னை எடுத்து உபயோகப்படுத்துங்க ஆண்டவரை சொல்லுங்க. ஆண்டவரே கர்த்தர் உங்க பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைப்பார். நான் ஏசாமி உடையவ, ஆண்டவருக்காக நான் நிப்பேன், ஆண்டவருக்காக நான் பேசுவேன், நான் ஜெபம் பண்ணுவேன், நான் இயேசுவேன்னு சொல்லுவேன், நான் மற்றவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லுவேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பாக கர்த்தர் எல்லா காரியங்களும் செய்கிற தேவனா இருக்கிறார். பிரியமானவர்களை, அப்படியே நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசு சுவாமி என்னையும் எடுத்து உபயோகப்படுத்துங்க ஆண்டவர். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா என் வாழ்க்கையில வாங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஆனா நான் மறைச்சு வச்சுக்கிறேன். நான் உம்முடைய பிள்ளை, ஆனா நான் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். உங்களை பத்தி நான் பேசாம வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அறிக்கை செய்து ஆண்டவரே அந்த தைரியத்தை எனக்கு தாங்க. பேதுருவை போல, யோவானை போல இன்னும் வல்லமையாய் உமக்காக பேசக்கூடிய தைரியத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரை நீர் ஆசீர்வதிப்பீராக, காத்துக்கொள்வீராக, அற்புதங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன்.